கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் மற்ற புறஜாதிகளுடைய ஆலோசனையிலே நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கு வேதத்திலே தேவன் பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளின்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை, தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையில் நான் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது குடும்பத்திலே தரித்திரங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே அவர் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளின்படி வாழும்போது நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வழியிலே நாம் நிற்கக்கூடாது. பாவம் செய்கிறவர்களுடைய ஐக்கியம் வைக்கும்போது அந்த வழியிலே நாம் நடக்கும்போது நாமும் பாவம் செய்ய அது ஏதுவாயிருக்கும். பாவிகளுடைய வழியிலே நிற்காமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி வாழாமல் கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி வாழ்வோம். பாவிகளுடைய வழியிலே நிற்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் நீதிமான்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பரியாசக்காரர் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவார்கள், கேலி கிண்டல் பண்ணுவார்கள், தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல நாம் உட்காரக்கூடாது. தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தை செலவழிக்க கூடாது. காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக சிற்றின்பங்களை வெறுத்து வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேத வார்த்தைகள் மீது பிரியமாய் இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட வாழ்க்கையைப் போல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இலை உதிராதிருக்கிற மரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் வீணான காரியங்களை வெறுத்து வேதத்தை நேசிப்போம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வேதத்தில் பிரியமாயிருப்போம். இரவும் பகலும் அதை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால் கல்வி பிள்ளைகளை சுத்திகரித்து ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமேல் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை சுகமாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. அந்நாளை ஆசீர்வத்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் தெய்வீக சமாதானத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வத்து உயர்த்துவீராக. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையே நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தில் பிரியமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவும் பகலும் வேதத்தை நேசிக்க தியானிக்க அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.